இது முற்றிலும் வேடிக்கையாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருடைய உள்கட்சி பிரச்சனைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, எந்த விதமான பின்னணியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பற்றி கருத்து கூறவும் எங்களுக்கு அது சரியான இதாக இருக்காது. ஆக மாநகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. காவல்துறையுடைய ஈரல் புறையோடி போய் கொண்டிருக்கிறது. காவல்துறை சரியான முறையில் எங்குமே நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. கேட்டால் முதலமைச்சர் நாங்கள் தான் நல்ல உண்மையான ஆட்சி செய்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் மார்த்தட்டி வேற சொல்கிறார். பாமக கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் பாஜக தான் அதுக்கு பின்னாடி இருந்து இயக்குதுன்னு சொல்கிறாங்களே, பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இது முற்றிலும் வேடிக்கையாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருடைய உள்கட்சி பிரச்சனைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, எந்த விதமான பின்னணியும் கிடையாது. இது முழுக்க அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பற்றி கருத்து கூறவும் எங்களுக்கு அது சரியான இதாக இருக்காது. நீங்கள் சமாதானம் பண்ண ஏதாவது முயற்சி எடுப்பீங்களா? இல்லை, உள்கட்சி பிரச்சனையெல்லாம் நம்ம போய் தலையிடுவது என்பது சரியாக இருக்காது. திருநெல்வேலி மாநகராட்சியில் 45வது வார்டில் ஒரே வார்டில் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மஞ்சக்காமலை பரவியதாக நேற்று அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இப்போ திருநெல்வேலியில் மட்டுமல்ல, இப்பொழுது எல்லா மாநகராட்சியிலும் இதுபோல் நோய் பரவி கொண்டிருக்கிறது. நம்மள கோவிட் 3வது தொற்று வருவதாக வர சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மாநகராட்சியிலையும் பெரிய பிரச்சனை. சேலம் மாநகராட்சியில் ஒரு பெண், அதுவும் திமுகவை சேர்ந்தவர்கள், ஒரு கவுன்சிலர் கை நீட்டி அடிப்பது போன்ற படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ராணிப்பேட்டையில் பார்த்தா 10வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி வீட்டுக்குள்ளே போய் கத்தி குத்தி கொண்டு இருக்காங்க. இன்னொரு மாணவிக்கு பலத்த படுகாயம் இருக்குது. ஆக மாநகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. காவல்துறையுடைய ஈரல் புறையோடி போய் கொண்டிருக்கிறது. காவல்துறை சரியான முறையில் எங்குமே நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. கேட்டால் முதலமைச்சர் நாங்கள் தான் நல்ல உண்மையான ஆட்சி செய்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் மார்த்தட்டி வேற சொல்கிறார். உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது மிக வேடிக்கையாக இருக்கிறது. இந்த வார்டில் மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் மஞ்சக்காமாலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி ஆணையர்கள், மருத்துவர் உடனடியாக அது போய் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நானும் அதை போய் பார்க்க இருந்தேன். அது மட்டும் இல்லை, தாமிரபரணி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது 30 நாளைக்குள் நாங்கள் சரி செய்ய தருகிறோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் அவர்கள் சரி செய்யவில்லை. உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திருநெல்வேலிக்கு மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த பிரச்சனை இருக்கிறது. அது உடனடியாக தீர்க்க வேண்டும். தமிழக அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். சார், பருவமழை ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து தமிழக அரசுக்கு எந்த மாதிரியான அறிவிப்பு? இந்த பருவமழையை பொறுத்த மட்டும் இது தென்மேற்கு பருவக்காற்று மழை பெய்வது நமது தமிழகத்திலும் பரவலாக இப்போ திருநெல்வேலி வரையிலும் வந்திருக்கிறது. இருந்தாலும் குற்றாலத்தில் பெரிய அளவு மழை, மேற்கு தொடர்ச்சி அளவில் பெரிய அளவு மழை பெய்திருக்கிறது. இருந்தாலும் குளங்களில் அதிகமான நீர் ஏற்றுவதற்கும் குளங்களை ஆழப்படுத்துவதற்கும் தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. இது குறித்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். எல்லா குளங்களிலும் மண்களை தூர்வார வேண்டும். தூர்வாரில் தான் அதிக அளவு அந்த தண்ணீர் பிடிக்கும். ஓராண்டு காலத்துக்கு அந்த தண்ணீர் சேமித்து வைக்க முடியும். ஆகவே தமிழக அரசு இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. உடனடியாக அதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம்னு நம்ம நடிகர் கமலஹாசன் தெரிவித்ததற்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்குது. இப்போ அவர் ராஜ்யசபா எம்பியாகவும் ஆக போகிறாரு. இந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க பாஜக தலைவர் சார்? அதாவது, ஒரு மனிதனுக்கு தாய் மீது பற்று இருக்க வேண்டும். ரெண்டாவது, தாய் நாட்டின் மீதும் பற்று இருக்க வேண்டும். தாய் மீதும் தாய் மொழி மீதும் தாய் நாட்டின் மீது பற்றுள்ள எவராக இருந்தாலும் அவரவர்களை பற்றி பேசுவதில் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு வராது. சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை தலைவராக இருக்கின்றவர், அதிலும் குறிப்பாக நடிகர் கமலஹாசன், அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை. சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை ஒரு தலைவர் வழியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தொடர்ந்து இருக்கப் போகின்றனர். இதுபோன்ற கருத்துக்களை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு ஒரு இதில் பார்த்த கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட முதலமைச்சரால் எனக்கு பிரச்சனை வந்தது என்று சொன்னார். இது தேவையான பேச்சா என்பதை தெரியவில்லை.